நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு நார்மலா எல்லாமே இருக்கு. இந்த ரேணுகா கிட்ட எந்த இனிமே பிரச்சனை வச்சே கூடாது, அவகிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. நம்ம எதனா ஒன்று சொல்ல வந்து அவ கேட்டு அதுக்கான ரியாக்ஷன் கரெக்டா கொடுத்தா பரவாயில்ல, நம்ம ஏத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ரேணுகாவே இல்லை, ஃபர்ஸ்ட் அவ சுடரி. அந்த சுடரியோட ஆட்டம் எல்லாமே ஒரு பக்கம் அதிரடியாகவும் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல கேவலமான விஷயத்தையும் ரொம்ப கூச்சமே இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க. ரகுவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி மல்லி என் விஷயத்தில் ரொம்ப தலையிடுறா, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் என்ன எதனா காட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கு, அதனால முடிஞ்ச வரைக்கும் டக்குன்னு அந்த மல்லியை தீர்த்து கட்டுறதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டதும் செம கோவம் வந்தது ஒரு பக்கம். என்ன பேசுற, இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது, கண்டிப்பா நீ பேசுறது எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நம்ம ரகு இருக்கார்ல, அவர் வந்து இதோ பார்சுடரி பொறுத்த இன்னொரு 1 மாசம் 2 மாசம் பொறுத்துக்கோ, அதுக்குள்ள கதிரேசனோட மொத்த சொத்தையும் நம்ம சுருட்டினி இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இந்த சமயத்துல கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி உள்ள வந்துடுறாங்க. கரெக்டா இவங்க போன் பேசும்போது யார்கிட்ட போன் பேசினதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம சுடர் இருந்து எதுவுமே பேசல, சைலண்டாகவே இருக்காங்க. அவங்களோட மௌனம் மிகப்பெரிய ஒரு சாதனையாக படைக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்க மௌனமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது. ஒரு வேளை அப்படி இருக்குமோ, ஒரு வேளை இதுதான் உண்மையோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பதட்டம் நிலவுதுங்க இந்த இடத்துல. சரி இருக்கட்டும், பதட்டமோ பயமோ எல்லாமே ஒரு பக்கம் நாம் சொல்கிறது தான். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வந்து கிடைக்கும். அது போல தான் இவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கம் கேவலமான விஷயமா தான் இருக்குது. அப்படி தான் இருந்தாலும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்க, அதாவது நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து அந்த சமயத்தில் வராங்க. கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருந்து போன கையிலேருந்து பிடுங்குறாங்க. நீ யார் உண்மையாக சொல்கிறீங்க, உனக்கு அந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீ ஏதோ ஒரு காரணத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்துக்கிற, நீ ரேணுகாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் ரேணுகாதான்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்காம பண்ண. திடீர்னு நம்ம மல்லி வராங்க. அந்த சமயத்தில் சுடரி ராஜேஸ்வரியை பலான்னு ஒரு அடி அடிச்சிடும். ஏன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அங்கேருந்து கத்துறாங்க. அவங்க கத்துறத எந்த ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. இவங்க வந்து எது ஒன்றும் கண்டுக்காம ரொம்ப கோபமாக ஆஷா நடந்துறாங்க. அவங்க நடந்துக்கிறத பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயமா இருக்கும். ஐயோ என்னடா இது, இவங்க பண்றதை பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டமா இருக்கே, பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குறுகி போய் நின்று இருக்காங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இவங்களோட அடுத்தடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த சுடரி வந்து மேலும் 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 உயரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க போற உயரம் கரெக்டான உயரமா இல்ல தவறான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க பண்றது எல்லாமே கரெக்டான விஷயம் தாங்க. ஆனா அவங்க கரெக்டா பண்ணல, எல்லாருக்கும் ஒரு பக்கம் தீங்கு விளைவிக்கிற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அவங்க பண்றதை பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயமா இருக்கு. என்னடா இந்த மாதிரி ஒரு பக்கம் கேடுகட்ட வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்காளே, இவளுக்கு சொன்னா புத்தி வராதா, சொன்னா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னதான் சொன்னாலும் சரி சொல்லலாம் சரி, அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமா ஒரு விஷயம் பதிஞ்சிட்டு இருக்கு. சுடரியோட மனசுல விஜயை இனிமே கரம் பிடிச்சி விஜய் கூட வாழ்க்கையை ஓட்டணும். ஏன்னா இத்தனை வருஷமா அவங்க கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வாழ முடியாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து மீண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து அவங்க எழுந்து வந்திருக்கிற போது இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை கிடைக்கிற போது அதை விட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எந்த காரணத்தை கொண்டு எக்காரணத்தை கொண்டு யாருக்காவது விட்டு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இப்போதைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால கிடைச்சதை பயன்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த முடிவு சரியான முடிவு தானா, இது நல்லதோ ஒரு தோற்றமா அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். அதுக்கான நேரம் அதுக்கான காலம் எல்லாமே கரெக்டாக அமையும். அந்த சமயத்தில் இவங்களுக்கான வெற்றி இவங்களை கண்டிப்பாக சேர்ந்து அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஆனால் அது போல் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு தெரியாதுங்க. அது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது என்னென்ன விஷயமெல்லாம் வரப்போகுது, என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து, என்ன ராஜேஸ்வரி ரேணுகா கிட்ட ரொம்பவே ஆசை நடந்துக்கிட்டா, எதுக்கு இந்த மாதிரி கோவப்படுற ரேணுகா கிட்ட, ரேணுகா ஆல்ரெடி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா, தேவையில்லாமல் அவகிட்ட வார்த்தையாக விடுறதோ அவளை கஷ்டப்படுறதோ அவுட் பண்ணுறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான். நான் என்ன பண்ணேன், உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் பேசின்னு போயினே இருக்கீங்க, நானும் பேசக்கூடாது மௌனத்தோட இருக்கேன். என் மௌனத்துக்கு எல்லாமே ஒரு லிமிட்டு தான், லிமிட்டுக்கு மேலே போச்சு என்கிட்ட மௌனமே இருக்காது, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பேசின்னு போயினுக்கதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுறாங்க. என்னடா இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கோவப்பட்டு இருக்காங்க. இவங்க கோவப்படுறத பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டமா இருக்கு. என்னடா இப்படியெல்லாம் கோவப்படுறாங்களே, இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயின்னு இருக்கேன். சரி பரவாயில்ல, எல்லாமே ஒரு பக்கம் நல்லது ஒரு தொடக்கத்தினால எல்லாமே நல்லதாக தான் அமையும். அதனால எதுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மேலே நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஒரு பக்கம் பாசிட்டிவ் எனர்ஜி தர மாதிரி அமைதான் போது, அதுக்கான நேரம் அதுக்கான காலம் கூடிய விரைவில் வரதான் போது பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் புதுசாக ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னடா விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மல்லி என்னாச்சு, ஏன் ராஜேஸ்வரி அவ பாட்டுக்கு வந்துன்னு போயின்னு இருக்கா, என்னாச்சு அவளுக்கு தலையில் வேறு அடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான், நான் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது உங்ககிட்ட, ஆனால் சொல்லி தான் அவனும் வேறு வழி இல்லை, இது எல்லாமே பண்ணது ரேணுகா தான், அவள் ரேணுகாவே இல்லை, அவள் பேர் சுடரி, அவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன மல்லி சொல்கிறா, அப்போ ஒரே மாதிரி உலகத்தில் 7 பேர் இருப்பாங்களே அதில் இவ்வளோ ஒருத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அப்படியும் சொல்ல வரல இப்படியும் சொல்ல வரல,
ஆனால் உண்மை இதுதான். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலாம் சரி, உண்மை இதுதான். உண்மையாக பளிச்சுன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அந்த உண்மையை உங்ககிட்ட பளிச்சுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்ககிட்ட மறைச்சி வச்சு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இது ஆரம்பத்திலே எனக்கு தெரியும். ஆனால் எப்படி இதை உங்ககிட்ட சொல்கிறதே நீங்கள் தவறாக இப்போ எடுத்துப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நாளாக பொறுத்துன்னு இருந்தேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பொறுத்துன்னு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே பொறுத்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் வேதனையெல்லாம் உட்காந்து இருக்காங்க. கூனி கூனி ஒரு பக்கம் அழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம ஆரம்பிச்சானுங்க. அப்படி என்னென்ன புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம், என்னென்ன விஷயத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் தர விஷயங்களை தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து சாதனை படைச்ச மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் இந்த ரேணுகா அதாவது சுடர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, அவங்கள இந்த வீட்டிலேருந்து துரத்தி அடிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி எழுப்பின்னு இருக்காங்க. இந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் குழப்பமாக தான் போயின்னு இருக்கு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன சிட்டி கம்பா அண்ணி சரி இல்லையா இங்கேவா இந்த இதுக்கு மேலே சேல் தானே முடிஞ்சா எல்லாம் அதனால